அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு அருகில் தாளமுக்கம் திருகோணமலைக்கும் யாழுக்கும் இடையில் கரையை கடக்கும் சாத்தியம். யாழ் மாவட்டத்தில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை, சுழன்றடித்த காற்று, மறு அறிவித்தல் வரை செல்ல வேண்டாம், மக்களுக்கு வெளியான அறிவிப்பு. சிவனொளி பாதமளி சென்ற வெளிநாட்டு பெண்ணுக்கு நேர்ந்த அசம்பாவிதம். மடூல் சீமை செல்லும் வழியில் வீதி தாளரக்கம், போக்குவரத்து தடை. மட்டக்களப்பில் அதிகரிக்கும் டெங்கு நோயாளர்கள். கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு நபரொருவர் உயிரிழப்பு. திருகோணமலை மாவட்டத்திற்கு சிவப்பு எச்சரிக்கை, மீனவர்கள் செல்ல வேண்டாம். சோளமேட்டி சென்ற லொரி விபத்து. வல்வெட்டித்துறை உணவகங்கள், திருமண மண்டபங்களில் லஞ்சிட் பாவனைக்கு தடை, கடும் உத்தரவு. மட்டக்களப்பில் விபத்தில் சிக்கிய நோயாளர் காவு வண்டி. உயிரை தவிர இழந்த ஏனைய அனைத்தையும் வழங்குவோம், ஜனாதிபதி அனுர அதிரடி அறிவிப்பு. தொடர்பட விரிவான செய்திகள். தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக காணப்படுகின்ற தாளமுக்கமானது 2026 ஜனவரி 10 காலை 7 மணிக்கு திருகோணமலைக்கு வடக்காக ஏறத்தாழ 60 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளது. இத்தொகுதி வலுவிழக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் இன்று நண்பகல் அளவில் திருகோணமலைக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடையில் கரையை கடக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் இன்று மாலை நேரத்தில் இருந்து இரவு வரை கனத்த மழை பெய்யக்கூடும் என்ற எச்சரிக்கை அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது. வடமாகாணத்தில் அவ்வப்போது மடத்தியாலத்துக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் மிக பலத்த காற்று வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மடத்தியாலத்துக்கு 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் வடமேல் மாகாணம், மேல் மாகாணத்திலும் அடிக்கடி பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. மாத்தளை, திருகோணமலை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பொலனறுவை ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையின் முக்கிய மாகாணங்களில் கனத்த மழை பெய்யக்கூடும் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கான பலத்த காற்று தொடர்பான எச்சரிக்கை அறிவிப்பை பின்பற்றி மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது வலுக்குறைந்த தாழ்வு மண்டலமாக உருவாகியுள்ளது. இதன் காரணமாக இலங்கையின் பல பகுதிகளில் மழையுடனான வானிலை காணப்படும். மேலும் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, ரத்தினபுரி, களுத்துறை, காலி, மாத்தறை, ஹம்பாந்தோட்டை, பதுளை மற்றும் கண்டி ஆகிய இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடக்கு மாகாணத்தில் குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தில் நேற்று தினத்தில் இருந்து கனத்த மழை பெய்து வருகின்றமையால் அங்குள்ள சில வீதிகள் தாழ்நில பகுதிகளாக காணப்படும் பகுதிகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கிளிநொச்சி, முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களில் கனத்த மழையும் பெய்து வருகின்றமையினால் அங்கும் மக்கள் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இன்று காலையிலிருந்து யாழ்ப்பாணத்தில் சில பகுதிகளில் மழை பெய்து வருகின்றமையினால் அங்குள்ள மக்களும் பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அத்தோடு வடக்கு மாகாணத்தில் மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வங்காள விரிகுடாவில் உருவான தாளமுக்கத்தின் காரணமாக வடமராட்சி கடற்பரப்புகளில் நேற்று அதிக காற்று வீசியுள்ளது. விடுக்கப்பட்ட எச்சரிக்கை இதன்போது அனைத்து முன்னாயத்த நடவடிக்கைகளாக கடத்தொழிலாளர்கள் தங்களுடைய கடத்தொழில் உபகரணங்கள் மற்றும் படகுகளை பாதுகாப்பான இடத்திற்கு அப்புறப்படுத்தியுள்ளனர். இதுவரை பெய்த கடும் மழையினாலும் கனத்த காற்றினாலும் அங்குள்ள வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பலமான காற்று வீசியதாலும் கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதாலும் சுற்றுலாவாசிகள் மற்றும் கடற்தொழிலாளர்கள் மறு அறிவித்தல் வரை கடற்கரை பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது வலுக்குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகியுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக இலங்கையின் பல பகுதிகளில் மழையுடனான வானிலை தொடரும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இதுவரை முக்கிய மாவட்டங்களில் பெய்த கனமழையினால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பொலனறுவை மாவட்டத்தில் வீசிய பலத்த காற்றினால் அங்குள்ள வீடுகள் சில சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.
சிவனொளி பாதமலைக்கு சென்ற வெளிநாட்டு பெண்ணொருவர் மலையில் இருந்து தவறி விழுந்துள்ளார். குறித்த சுற்றுலா பயணி செல்ஃபி எடுக்க சென்ற போதே 100 அடி பள்ளத்தில் தவறி விழுந்துள்ளார். ஐரோப்பிய தர சான்றிதழ் பெற்ற ஃப்ளையிங் ராவணா மீட்புக் குழுவினர் குறித்த பெண்ணை மீட்டுள்ளனர். இதேவழி சிவனொளி பாதமலைக்கான ஹட்டன் ஊடான பாதையை பயன்படுத்தும் யாத்ரீகர்களுக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. மறுசீரமைப்பு பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் குறித்த பாதையின் ஊடான போக்குவரத்து பாதுகாப்பாக நிலையில் உள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் உறுதியளித்துள்ளது. பசறையில் இருந்து மடூல் சீமை செல்கின்ற பிரதான வீதியில் 2ஆம் கட்டை பகுதியில் ஏற்பட்ட வீதி தாளிறக்கம் காரணமாக போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. குறித்த இடத்தில் பேருந்துகள் செல்வதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது. இரு பக்கங்களிலும் பயணிக்கின்ற பொது போக்குவரத்து வாகனங்கள் நிறுத்தப்பட்டு பயணிகள் நடைபயணமாக சென்று பேருந்துகளில் மாறி செல்லக்கூடிய நிலைமை காணப்படுகிறது. குறித்த வீதியில் மடூல் சீமை பிட்டமார்வு வீதியில் குருவிக்கல சந்திக்கு அருகில் மண்மேடு கற்பாறைகள் சரிந்து விழும் அபாய நிலை காரணமாகவும் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதோடு சிறிய ரக வாகனங்கள் மாத்திரமே பயணிப்பதற்காக அனுமதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இப்பகுதியில் வசிக்கின்ற மக்கள் போக்குவரத்து மேற்கொள்வதிலே பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். பாதிக்கப்பட்டுள்ள வீதியை சீர் செய்வதற்கு துரித நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என வீதி அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பருவப்பெயர்ச்சி மழை பெய்து வரும் நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இவ்வாண்டின் முதல் வாரத்தில் 13 டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். இவ்வாரம் வரை டெங்கு தாக்கத்தினால் அதிகளவு மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 4 பேர் பாதிப்புக்குள்ளானதுடன் செங்கலடி பிரதேசத்தில் 3 பேரும் கிரான் மற்றும் ஆரியம்பதி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் 2 நபர்களும் வாகரை வவுணதீவு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் ஒருவருமாக மொத்தம் 13 பேர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் கடந்த சில வாரங்களில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் டெங்கு நோயினால் எந்த ஒரு மரணங்களும் பதிவாகவில்லை என மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையின் டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவிற்கு பொறுப்பான வைத்திய அதிகாரி தவபானு சுப்பிரமணியம் சரவணன் மாவட்ட ஊடக பிரிவுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இருப்பினும் கடந்த டிசம்பர் மாதம் 21 பேர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் டெங்கு தொற்றுக்கு ஆளாகி உள்ளதுடன் நாட்டில் பொதுவாக டெங்கு நோய் பரவும் அபாயம் உள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. மாவட்டத்தின் சகல சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவுகளிலும் உள்ள மக்கள் மிகவும் விழிப்புடன் செயல்பட்டு வீடுகள் மற்றும் சுற்றுச்சூழலில் தங்கியிருக்கும் குப்பைகள், நீர் தங்கியுள்ள இடங்கள் போன்றவற்றை அகற்றி டெங்கு நுளம்புகள் பரவுவதற்கு இடம் கொடுக்காத வகையில் சுத்தமாக வைத்துக் கொள்ளுமாறு மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையின் டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவிற்கு பொறுப்பான வைத்திய அதிகாரி சரவணன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பியக்கம கெமினு மாவத்தை பகுதியில் வாடகை அறையொன்றில் தங்கியிருந்த நபர் ஒருவர் நேற்றிரவு கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. தாக்குதலில் படுகாயமடைந்த நபர் முள்ளேரியா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் தங்கியிருந்த அறைக்கு முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அவரது முச்சக்கர வண்டி தீப்பற்றி எறிவதைக் கண்டு அவர் அறையிலிருந்து வெளியில் வந்துள்ளார். இதன்போது முகத்தை மூடி மறைத்தவாறு வந்த இருவர் ஆயுதங்களால் அவரை தாக்கிவிட்டு தப்பி சென்றுள்ளனர். கொலை செய்த சந்தேக நபர்களோ அல்லது கொலைக்கான காரணமோ இதுவரையில் கண்டறியப்படவில்லை. உயிரிழந்தவரின் சடலம் முள்ளேரியா வைத்தியசாலையின் பிணவறையில் வைக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவுகின்ற தாளமுகம் காரணமாக திருகோணமலை மாவட்டத்திற்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த தாளமுகம் காரணமாக மூதூர் பிரதேசத்தின் கரையோர பகுதிகள் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. கடல் அலையின் கடும் வீரியம் காரணமாக கரையோரங்களில் அமைந்திருந்த மீன்வாடிகள் மற்றும் கருவாடு உலர்த்த பயன்படுத்தப்பட்ட தட்டிகள் கடல் நீரில் அடித்து செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு கடலரிப்பு காரணமாக கரையோரத்தில் இருந்த மரங்கள் வேர் சாய்ந்து கடலுக்குள் விழுந்துள்ளன. எனவே மறு அறிவித்தல் வழங்கப்படும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல மீனவர்கள் தங்களது படகுகளை பாதுகாப்பான இடங்களுக்கு உயர்த்தி வைத்துள்ளனர். இந்நிலையில் இது ஒவ்வொரு வருடமும் இதேபோன்று இடம்பெற்று வருவதாக மீனவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். மொனராகலை பகுதியிலிருந்து அம்பேவள பாட்பண்ணைக்கு சோளம் ஏற்றிச் சென்ற லொரியொன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது.
நுவரெலியா பட்டிப்புல பிரதான வீதியில் ருவானெலிய பகுதியில் குறித்த லொரி எதிர்பாராத விதமாக சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து பிரதான வீதியின் நடுவில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. லொரி பிரதான வீதியில் கொடை சாய்ந்துள்ளதால் அவ்வீதி வழியான போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் குறித்த பகுதிக்கான போக்குவரத்து தற்போது ஒரு வழி பாதையாக இடம்பெறுவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். குறித்த விபத்து இன்று அதிகாலை 2 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. லொரியில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக சாரதிக்கு கட்டுப்படுத்த முடியாத காரணத்தால் ஏற்பட்டுள்ளது என கூறப்பட்டுள்ளது. லொரியும் சாரதியில் உதவியாளரும் பயணித்துள்ளதாகவும் அவர்கள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. குறித்த லொரியில் இருந்த சோள செடிகளை பிரதேச மக்களின் உதவியுடன் மற்றொரு பாரபூர்த்திக்கு ஏற்றிச் செல்ல நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை நகரசபை எல்லைக்குட்பட்ட உணவகங்களில் லஞ்சீட் பயன்படுத்த முற்றாக தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி லஞ்சீட் பயன்படுத்தும் உணவகங்களின் வியாபார உரிமம் இடைநிறுத்தப்படும் என்று வல்வெட்டித்துறை நகரசபை அறிவித்துள்ளது. லஞ்சீட் பாவனையை முற்றாக தடை செய்யும் முகமாக வல்வெட்டித்துறை நகராட்சி மன்றத்தின் பொது மண்டபத்தில் நேற்றைய தினம் கலந்துரையாடல் நடைபெற்றது. கலந்துரையாடலின் போது வல்வெட்டித்துறை நகரசபை எல்லைக்குட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள சகல உணவு கையாளும் நிலையங்களிலும் திருமண மண்டபங்களிலும் அன்னதான மண்டபங்களிலும் லஞ்சீட் பாவனை முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. அதே சமயம் குறித்த நடைமுறை தொடர்பில் எதிர்வரும் 15ஆம் தேதி வரை மாற்று ஏற்பாடுகளுக்காக அவகாசம் வழங்கப்படும் எனவும் ஜனவரி 16ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதி பொதுக்குடியிருப்பு பகுதியில் நோயாளர் காவு வண்டி ஒன்று மின்கம்பம் ஒன்றுடன் மோதி விபத்தில் சிக்கியது. விபத்தில் சாரதி உட்பட 2 படுகாயமடைந்த நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொழும்பில் இருந்து நிந்தவூர் நோக்கி சென்று கொண்டிருந்த நிந்தவூர் ஆதார வைத்தியசாலைக்கு சொந்தமான நோயாளர் காவு வண்டி வீதியை விட்டு விலகி மின்கம்பம் ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானதாக கூறப்படுகிறது. இந்த விபத்தில் நோயாளர் காவு வண்டி முற்றாக சேதமடைந்துள்ளதுடன் விபத்து இடம்பெற்ற பகுதியில் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டுள்ளது. அனர்த்தத்தால் இழந்த உயிர்களை மீண்டும் பெற முடியாவிட்டாலும் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை மீட்டெடுக்க அரசு அனைத்து ஆதரவையும் வழங்கும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அனர்த்தத்தை எதிர்கொண்ட மக்களுக்கு முன்னர் இருந்ததை விட சிறந்த வாழ்க்கை தரத்தை வழங்குவதே தனது குறிக்கோள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கான வழிபாடு திட்டம் தற்போது வெற்றிகரமாக செயற்படுத்தப்பட்டு வருகின்றது. அந்த மக்களை 2048ஆம் ஆண்டு வரை காத்திருக்க சொல்ல போவதில்லை என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். டித்வா சூறாவளியால் முழுமையாக வீடுகளை இழந்த குருநாகல் மாவட்ட மக்களுக்காக புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் பணிகள் மற்றும் இழப்பீடு வழங்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்ற போதே ஜனாதிபதி இதனை உரையாற்றினார். பேரழிவில் இருந்து மீள்வதற்கு நீண்ட காலம் எடுக்கும் என்று சிலர் எதிர்பார்த்தாலும் தற்போது கணிசமான அளவுக்கு நாட்டையும் மக்களின் வாழ்க்கையை மீட்டெடுக்க அரசுக்கு முடிந்துள்ளது. எதிர்காலத்தில் எந்த ஒரு அனர்த்தத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய வகையில் இந்த நாட்டு பொருளாதாரத்தை வலுவாக கட்டியெழுப்புவதற்காக ஒன்றிணைந்து செயற்படுவோம் என குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.